தீபாவளி சீட்டு நடத்தி ரூபாய் 16.58 லட்சம் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான வானூர் நாராயணபுரத்தை சார்ந்தவர் புருஷோத்தமன், தனியார் நிறுவன ஊழியர். இவர் மனைவி கீதாவுடன் இணைந்து தீபாவளி நகை சீட்டு நடத்தி வந்தார். சீட்டில் சேருபவர்களுக்கு 2 கிராம் தங்க நாணயம், 10 கிராம் வெள்ளி மற்றும் ரூபாய் 3000 மதிப்பிலான மளிகை பொருட்கள் வழங்குவதாக கூறினர். இதனை நம்பி கரசூர் பகுதியை சார்ந்த 132 பேர் ரூபாய் 16,58,000 வரை தீபாவளி சீட்டு கட்டினர். ஆனால் தீபாவளி பண்டிகை முடிந்தும் அவர்கள் கூறியபடி பொருட்கள் ஏதும் வழங்கவில்லை. இதனையடுத்து சீட்டு கட்டியவர்கள் புருஷோத்தமன் வீட்டிற்கு சென்று கேட்டபோது சில தினங்களில் தருவதாக கூறினார். இந்நிலையில் கணவன் மனைவி வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாக்கினர். இதனால் பாதிக்கப்பட்ட சாந்தி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து புருஷோத்தமன், கீதா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை மாநில சாராயத்தை அதிக அளவில் குடித்ததால் தமிழக வாலிபர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அடுத்த சாரம் பகுதியை சார்ந்தவர் கலாநிதி, வயது 36. இவர் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் புதுவை மாநிலம் சேதராப்பட்டு என்னும் பகுதிக்கு சென்ற கலாநிதி அதிக அளவில் மது அருந்தியுள்ளார். பின்பு புதுவையிலிருந்து சாராயத்தை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தவர் வீட்டிலும் சாராயத்தை அதிக அளவிலும் குடித்ததாக கூறப்படுகிறது. மதுபோதை தலைக்கேறிய கலாநிதி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த ஓலக்கூர் போலீசார் கலாநிதியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையின் முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் 90 வயது முதிர்வு காரணமாக காலமானார். புதுச்சேரி மடுகரையை சார்ந்தவர் எம்டிஆர் ராமச்சந்திரன். இவர் புதுச்சேரி வெங்கட நகரில் வசித்து வந்தார். புதுவை மாநில திமுக அமைப்பாளர், அதிமுக மாநில செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் இருந்தவர். இவர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் 1969 ஆண்டு திமுக சார்பில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். அதன் பிறகு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 1974, 1977 ஆகிய ஆண்டுகள் அதிமுக சார்பிலும், 1980, 1985, 1990 திமுக சார்பிலும், 2001 மீண்டும் அதிமுக சார்பிலும் போட்டியிட்டு 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். இதில் 1980 முதல் 1983 வரையும், 1990 முதல் 1991 வரையும் இவ்வாறாக 2 முறை புதுவை முதல்வராக பதவி வகித்திருக்கிறார். மேலும் 2001, 2006 வரை புதுவை சட்டப்பேரவை தலைவராகவும், 2 முறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 1 முறை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தவர். கடந்த சில ஆண்டுகளாக புதுவை மாநில காங்கிரஸில் அவர் துணைத் தலைவராகவும் இருந்தார். வயது முதிர்வால் அவருக்கு உடல்நல பாதிப்பு இருந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்நிலையில் அவர் நேற்று காலமானார். அவரின் இறுதி சடங்கு அவரது சொந்த ஊரான மடுகரையில் இன்று மாலை அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. ராமச்சந்திரனின் மறைவையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ், அதிமுக, திமுக பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் சேத பாதிப்புகள் குறித்து தங்கள் பகுதியில் ஆய்வு செய்யவில்லை என்று கூறி மத்திய குழுவை முற்றுகையிட்டு டிஎன் பாளையம் பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று புதுச்சேரிக்கு வருகை தந்தது. உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஏற்பாட்டில் 2 குழுக்களாக பிரிந்து பாகூர், இருளன் சந்தை, டிஎன் பாளையம், தேங்காய் திட்டு துறைமுகம், நெட்டப்பாக்கம், மல்லாட்டாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்புகள் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லாமல் காரிலிருந்து இறங்கியவுடன் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தால் பல்வேறு இடங்களில் மத்திய குழுவினரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம்,
மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சராமரியாக கேள்வி எழுப்பியதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. மேலும் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ள நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து போலீசார் அவர்களை பொதுமக்களிடமிருந்து மீட்டு அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் புயல் வெள்ள பாதிப்புகளை மத்திய அரசின் சிறப்பு குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்வதற்காக இன்று மாலை வருகை தரவுள்ளதாக ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் உள்துறை அமைச்சக பேரிடர் மேலாண்மை பிரிவின் இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 6 பேர் அடங்கிய குழுவினர் புதுச்சேரி புயல் வெள்ள பாதிப்புகளில் ஆய்வு செய்ய மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. அதற்காக அவர்கள் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு இன்று மாலை வருகை தரவுள்ளனர். தனியார் விடுதியில் தங்கும் மத்திய குழுவினர் இன்று நேரம் கிடைத்தால் புயல் வெள்ள பகுதியை ஆய்வு மேற்கொள்வர் என்றும், இல்லாவிடில் நாளை காலையில் ஆய்வு மேற்கொள்வர் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வுக்கு பின் மத்திய குழுவினர் புதுவை துணைநிலை ஆளுநர் முதல்வரையும் சந்தித்து திட்டமிட்டுள்ளதாகவும், ஆய்வுக்கு பின் மத்திய குழுவினர் அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் புதுவை மாநிலத்திற்கு புயல் மழை வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் கடலோர கிராமங்களில் ஏற்பட்ட சேதங்களை மத்திய குழுவினர் 2வது நாளாக பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி பெய்த கனமழையில் நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக ரெயின்போ நகர், வெங்கடா நகர், பாலாஜி நகர், பூமியான்பேட்டை, முதலியார்பேட்டை, காலாப்பட்டு, கதிர்காமம், இந்திராநகர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நகர பகுதிகளும், அதேபோன்று பாகூர், சோரியாங்குப்பம், குருவிநத்தம், கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், உருவையாறு, விரியனூர், திருக்குனூர் போன்ற 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளானார்கள். மேலும் கிராமப்புறங்களில் சுமார் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி வீணானது. இந்நிலையில் கடலோர பகுதிகளான காலாப்பட்டு, கனக செட்டிக்குளம், பிள்ளைசாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அரிப்புகளால் ஏற்பட்ட சேதங்களையும் மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது உடனிருந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மழை வெள்ளத்தால் காலாப்பட்டு தொகுதியில் மீனவர்களின் மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி சாதனங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களையும் மத்திய குழுவினரிடம் எடுத்து விளக்கினார். தொடர்ந்து வெங்கட நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் மதியம் பிற்பகல் 12 மணி வரை ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. கால்நடைகளை சாலையில் திரியவிட்டால் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து பிரச்சினை பெரும் தலைவலியாக மாறி வருகிறது. இது தவிர சாலையில் திரியும் கால்நடைகளால் மேலும் ஆபத்து அதிகரித்து வருகிறது. கால்நடைகள் மீது வாகனம் மோதி பலர் உயிரிழக்கின்றனர். இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தார். கால்நடை பிடிப்பது தங்கள் வேலையில்லை என்றும் நகராட்சியில் சொல்லுமாறும் கூறுகின்றனர். நகராட்சியினர் கால்நடையை பிடித்து வந்தால் ரவுடிகள் மிரட்டுவதாக நேற்று நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் டிஐஜி சத்திய சுந்தரத்திடம் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சாலையில் கால்நடைகள் திரியவிட்டால் போலீசார் நகராட்சியின் மூலமாக பிடித்து கோசாலையில் விட ஏற்பாடு செய்ய வேண்டும். கால்நடையை மீட்க யாரேனும் வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் போலீசாருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரிக்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். புதுச்சேரியில் புயல் சேதங்களை பார்வையிட மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று புதுச்சேரி வந்தது. 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர். முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தினர். அப்போது மத்திய குழுவினரிடம் சேத விவரங்கள் அடங்கிய அறிக்கையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பு நிவாரணப் பணி தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்து கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், தலைமை செயலர் சரத் சௌகான் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் அசிஸ்டன்ட் பதவிக்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வினை 212 பேர் எழுதினர். புதுச்சேரி அரசு துறைகளில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் யூடிசிகளுக்கு அசிஸ்டன்ட்டுகளாக போட்டித் தேர்வு நடத்தி பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது.
அதன்படி 39 அசிஸ்டன்ட் பதவி உயர்விற்கான துறை சார்ந்த போட்டித் தேர்வு லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த தேர்விற்கு விண்ணப்பித்த 229 யூடிசிக்களில் 212 பேர் எழுதினர். 17 பேர் தேர்விற்கு வரவில்லை. தேர்வு மையத்தை நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலர் கேசவன், சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். தேதராப்பட்டு மரத்தூள் தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டில் மரத்தூள் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இன்று காலை இங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் திரளான மரத்து மூட்டைகள் எரிந்தன. இதை கண்ட ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்க 2 வாகனங்களில் வீரர்கள் விரைந்து வந்து தீ அணைத்தனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. இந்த தொழிற்சாலை அனுமதி பெறாமல் நடத்தப்படுவதாகவும் இதன் துகள்கள் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் பரவி மக்கள் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதய நோய், மூச்சு திணறல் உட்பட பல நோய்கள் வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலைகளில் மீன் விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் 20க்கும் மேற்பட்டோர் அரியங்குப்பம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களை சார்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக மார்க்கெட்டிற்கு வெளியே மற்றும் புதுச்சேரி கடலூர் சாலையில் கூடையில் மீன்களை கொண்டு வந்து சில விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் பெண்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சாலையில் மீன் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும், மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அரியங்குப்பம் சந்திப்பில் மீன் கூடையுடன் சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அரியங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏழை குடும்பங்களை சார்ந்தவர்கள் தனது அலுவலகத்தில் சுப நிகழ்ச்சிகளை இலவசமாக நடத்தி கொள்ளலாம் என்று சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். முத்தியல்பேட்டை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்றைக்கு சுப நிகழ்ச்சி நடத்த அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது. இது ஏழை குடும்பங்களுக்கு சவாலானது. தனது அலுவலகத்தில் 150 பேர் வரை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அளவிற்கு இடவசதி உள்ளது. எனவே ஏழை குடும்பங்களை சார்ந்தவர்கள் தனது அலுவலகத்தில் சுப நிகழ்ச்சிகளை இலவசமாக நடத்தி கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளோம். அவர்களுக்கான சில சீர்வரிசைகளை தானே செய்து கொடுக்கிறேன். இது உண்மையான ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே. தகுதியான குடும்பங்களை தானே நேரடியாக தேர்வு செய்து நடத்தி கொள்ள அனுமதித்து வருவதாகவும், பொருளாதார ரீதியாக அவர்கள் சிறிது தொகையை சேமிக்க உதவும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தேசத்தை பாதுகாக்கும் படை வீரர்களின் சேவைகளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாக கருதி கொடிநாள் நிதிக்கு தாராளமாக பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று புதுவையின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி நாடு முழுவதும் கொடிநாள் கடைபிடிக்கப்படுகிறது. இராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்களுக்கு இதயபூர்வமாக மரியாதை செலுத்துவதை இந்நாள் குறிக்கிறது. இந்த நாளில் பாதுகாப்பு படையினர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தாருக்கு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிநாள் நிதியாக நாம் அளிக்கும் நிதி முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரின் நலனிற்காக நேரடியாக சென்று சேர்கிறது. மேலும் இது தேசபக்தியையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்து பொதுமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துகிறது. புதுச்சேரி அரசும் மக்களும் கொடிநாளை மிகுந்த உற்சாகமாக கடைபிடிப்பதை பார்க்கிறேன். நமது தேசத்தை பாதுகாப்பதில் நம்முடைய படை வீரர்கள் ஆற்றிய சேவைகளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதையாக கருதி கொடிநாள் நிதிக்கு தாராளமான பங்களிப்பை வழங்குமாறு புதுச்சேரி மக்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற ஓவிய கலைஞர் சாலையோர ஓவிய கண்காட்சியினை
புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி பாரதி பூங்காவில் இன்று நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சாலையோர ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் திரளான கைவினை மற்றும் ஓவிய பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஓவியர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் கைவண்ணத்தில் பல்வேறு ஓவியங்கள், கலைப்பொருட்கள் இடம்பெற்றது. இதனை பள்ளி மாணவர்கள் உட்பட திரளான சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் 5 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 11.90 லட்சம் ரூபாயை இழந்தனர். காரைக்கால் பகுதியை சார்ந்தவர் விக்னேஷ் சுந்தர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார். அதனை நம்பி விக்னேஷ் சுந்தர் 6,66,500 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். வேல்ராம்பேட் பகுதியை சார்ந்த வேல்முருகன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வந்துள்ளது, அதை ஒப்படைக்க பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். அதனை நம்பி அவர் 4,87,500 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். கரிக்கலாம்பாக்கம் ஆனந்தவேலு 27,500, புதுச்சேரியை சார்ந்த நிதிஷ் 6,300, சண்முகாபுரம் சிவகாமி 4,000 என மொத்தமாக 5 பேர் 11,91,800 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சிட்டி சார்பில் மணவெளி தொகுதி NR நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் புயல் வெள்ளம் காரணத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதியில் உள்ள NR நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 5 கிலோ அரிசி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சிட்டி சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதன் தலைவர் ரொட்டேரியன் அறிவழகன், செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன் மற்றும் அதன் உறுப்பினர்களான ரோட்டேரியன்கள் மகாலிங்கம், ஆறுமுகம், பாஸ்கரன், ரங்கநாதன், விஜயநாராயணன், சிவகுமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டேரியன் சிவகுமார் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். சின்னவீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களுடன் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சின்னவீராம்பட்டினம் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளி 80 ஆண்டுகளாக அப்பகுதியில் இயங்கி வருகிறது. தற்போது 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு என 2 வகுப்புகள் மட்டுமே நடந்து வந்த நிலையில் 15 மாணவர்கள் மட்டுமே இப்பள்ளியில் படித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மதியத்திற்கு மேல் பள்ளியில் இருந்த மாணவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய மணவெளி பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து மாணவர்களை வெளியேற்றிவிட்டு பள்ளிக்கு சீல் வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டிக்கும் விதமாக சின்னவீராம்பட்டினம் பகுதியை சார்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பள்ளி இதே இடத்தில் இயங்க வேண்டும் என்றும், சுயநலத்திற்காக இப்பள்ளி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பள்ளியை இடித்துவிட்டு மதுபான கடையை கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பிறந்தநாளையொட்டி அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உடந்தைக்கரை பாளையம் ஜோதி நகரில்
விடுபட்ட உட்புற வீதிகளுக்கு வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு ரூபாய் 31,78,890 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சியின் மூலமாக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, செயற்பொறியாளர் சிவபாரன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளைநிலை பொறியாளர் ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, தொகுதியின் தலைவர் விஜயகுமார், தொகுதியின் பொதுச் செயலாளர் கார்த்திக், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, பரமேஸ்வரன், கனகராஜ் மற்றும் ரஞ்சித், சரவணன், சீனு ஆகியோர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காசநோய் விழிப்புணர்வு பிரசார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மத்திய அரசு மூலமாக இந்தியாவில் உள்ள 347 மாவட்டங்களில் 100 நாட்கள் காசநோய் விழிப்புணர்வு பிரசாரம் நடத்த திட்டமிட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பகுதியும் ஒன்றாகும். காசநோயை கண்டறிவது, புதிய நோயை உருவாக்குவதை தடுப்பது அதன் நோக்கம். இதனையடுத்து கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் விழிப்புணர்வு பிரசார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று முன்தினம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் ஆஷிஷ் மாதவராவ் மோரே, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள் வெங்கடேஷ், சித்ரா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அவைத் தலைவர் ரகுபதி பிறந்தநாள் விழா வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அவைத் தலைவர் ரகுபதி பிறந்தநாள் விழா வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் ST சேகர் தலைமை தாங்கினார். தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் ரகுபதிக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணை செயலாளர் முனியன், தொகுதியின் செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, கண்ணதாசன், அணி செயலாளர் காண்டீபன், இளையராஜா, முருகன், சக்திவேல், நிர்வாகிகள் ஜில்பர்ட், ராஜவேல், கார்த்திக், பரசுராமன், ஆறுமுகம், அண்ணாமலை, முருகன், குமார், எல்லையப்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவும் சிறப்பாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் ST சேகர் தலைமை தாங்கினார். நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பிறந்தநாள் விழா வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தல் மற்றும் அன்னதானம் வழங்குதல், தொகுதி வாரியாக கொடியேற்றி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணை செயலாளர் முனியன், தொகுதியின் செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, கண்ணதாசன், அணி செயலாளர் காண்டீபன், இளையராஜா, முருகன், சக்திவேல், நிர்வாகிகள் ஜில்பர்ட், ராஜவேல், கார்த்திக், பரசுராமன், ஆறுமுகம், அண்ணாமலை, எல்லப்பன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 27வது வார்டில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசின் 2000 ரூபாய் நிவாரண உதவியை நகரமன்ற உறுப்பினர் சபியுல்லா வழங்கினார். வங்கக்கடலில் உருவான புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் 2000 ரூபாய் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 27வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா பெஞ்சல் புயல் நிவாரண நிதியான
குடும்ப அட்டைக்கு 2000 ரொக்க பணத்தை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் திமுக நிர்வாகிகள் ஷெரீப், பாபு, அசார், இதேதுல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.